தமிழ்ச் செம்மல் கவிஞர் இரா ரவி திருமதி ஜெயசித்ரா அவர்களின் இல்ல திருமண விழா மதுரையில் சிறப்புடன் நடைபெற்றது. முன்னதாக மணமகனின் தந்தை தமிழ்ச் செம்மல் கவிஞர் இரா ரவி அனைவரையும் வரவேற்று பேசினார். இதனை அடுத்து மங்கள விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி, ராமலிங்க அடிகளாரின் இறை வாழ்த்து, திருவருட்பா பாடல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. திருக்குறளை முருகேசன் வாசிக்க, திருவருட்பாவை ஓதுவார் இரா சண்முகநாதன் வாசித்தார். முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மணமக்கள் இரா கௌதம், நந்தினி ஆகியோரை வாழ்த்தி பேசினார். மேலும் மணமக்களை உறுதிமொழி ஏற்க வைத்து திருமாங்கல்யம் எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்து பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தினார். முனைவர் சந்திரன் திருமண நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். புரட்சி பாவலர் மன்றத்தின் தலைவர் பெரியார் நெறியாளர் பி. வரதராசன் அவர்கள் மங்கள அரிசியை வழங்க, நிகழ்ச்சியில் மதுரையின் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்களின் மீது தூவி பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தினார்கள். மணமகளின் தந்தை நாராயணன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். கவிஞர் ரவி ஜெயசித்ரா இவருடைய அன்பு மகன் கௌதம், திரு நாராயணன் மீனாட்சி இவருடைய அன்பு மகள் நந்தினி இவர்களுடைய திருமண விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இனிய நாளிலே தமிழ் தாய் வாழ்த்து பாட திருமதி சத்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும், சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில், தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. இந்த இனிய நிகழ்வில் உங்களை எல்லாம் வரவேற்க வருகிறார் புலிப்பால் ரவி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம். அவர்களும் சொன்னாங்க, உங்கள் மேல் உள்ள அன்பின் காரணமாக அவர் அவசியம் வருவார் அப்படின்னு. அதை போல் வருகை தந்த ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இரு மன வீட்டாரின் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்லற வாழ்க்கையில் வாழ்கின்றவன் அறநெறியில் வாழ்கின்றவருக்கு துணையாக இருப்பான். துறந்தாருக்கும் தூவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தவருக்கும் வறியவருக்கும் தன்னிடம் இறந்தவருக்கும் இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் நீடை பெற்ற துணையாவான். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவரிலும் மேம்பட்டவன் இல்வாழ்க்கை வாழ்பவன். பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயினின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எங்கான்றும் இல். பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சி சேர்த்து அதனை செலவு செய்யும் போது பகுத்து உண்பதை மேற்கொள்பவன் இல்வாழ்க்கை வாழ்கின்றவன். அன்பும் அறனும் உடைத்தாயினின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையில் அன்பும் அறனும் இருந்தால் அதுவே பண்பும் பயனும் ஆகும். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வேறு நெறியில் வாழ்ந்தால் வேறு ஒரு பயனும் இல்லை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான்
முயல்வாரோடு எல்லாம் தலை. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வாழ முற்படுகின்ற திறத்தாருள் சிறந்தவனாக கருதப்படுவான். ஆற்றின் ஒளிக்கு அறநிலுக்காய் இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. இல்லற வாழ்க்கையில் வாழ்கின்றவன் மற்ற நோன்பு நோற்பதை விட மிக சிறந்தவனாக கருதப்படுவான். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பையின் இல்லாயின் அன்று. அறம் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது இல்வாழ்க்கையே. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்தில் இல்லற வாழ்க்கையில் சிறந்து வாழ்கின்றவன் வானுலகத்தில் தெய்வமாக கருதி போற்றப்படுவான். வாழ்க வளமுடன். வாழ்க மணமக்கள். நன்றி, வணக்கம். திருவருட்பா வாழ்த்து திருமுறை கலாநிதி திருமுறை இசையரசு முனைவர் சண்முகநாத ஓதுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சத்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழுகலவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே ஞான நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே. சன்மார்க்க நிலைதனிலே ஞான நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே. வீதியிலே அருட்ஜோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே. தருணம் இது கூவுகின்றேன் உமையே. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளமோங்கு கந்த வேளே. தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே. சைவமணி ஷண்முக தெய்வமணியே. அருள் விளக்க மாலை. கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே. தருநிழலே நிழல் கனிந்த கனியே. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. மென்காற்றில் விளை சுகமே. சுகத்தில் உறும் பயனே. ஆடையிலே என்னை மணந்த மணவாளா. என்னை மணந்த மணவாளா. பொதுவில் ஆடுகின்ற அரசே. என் அலங்கள் அணிந்து அருளே. ஆடையிலே என்னை மணந்த மணவாளா. பொதுவில் ஆடுகின்ற அரசே. என் அலங்கள் அணிந்தருளே.
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இளைத்தேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இளைத்தேன். வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்து நின்றோர் என் நேர் உறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நின்று இளைத்தவர் உமை கண்டே இளைத்தேன். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆர் உயிர்கட்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருட்ஜோதி செலுத்தி இடல் வேண்டும். தப்பு ஏது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. தப்பு ஏது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம். மிகச் சிறப்பாக திருவருட்பா ஓதிய ஐயா அவர்களுக்கு அன்பான நன்றிகள். மணமக்களை அறிமுகப்படுத்துவதற்காக இரு வீட்டார் சார்பாக பெரியார் நெறியாளர் திரு பி வரதராஜன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை துணை ஒப்பந்த விழாவிற்கு நடத்தி பெருமை சேர்க்க வந்திருக்கிற அறநெறி சிந்தனையாளர், படிப்பிலும் பதவியிலும் முதன்மையானவராக திகழ்ந்த பெரும் மதிப்பிற்குரிய ஐயா இறையன்பு அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மதுரையினுடைய முதன்மையாளர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உற்றார் உறவினர்களையும் வரவேற்று இங்கே மன்றல் கொண்டிருக்கக்கூடிய இந்த மணமக்களுடைய முன்னோர்கள் போற்றக்கூடியவர்கள், மரபு சார்ந்தவர்கள், மிகச் சிறப்புக்குரியவர்கள். மகனுடைய தாத்தா இந்திய விடுதலை போராட்ட வீரராக திகழ்ந்த பெரும் மதிப்பிற்குரிய ஐயா செல்லையா அவர்கள், அவரோடு உடன் பிறந்த தமிழ்நாடு தழுவிய அளவிலே ஒரு பெரிய பரப்புரையாளர் திகழ்ந்த மருத்துவராக, நடிகராக, பல்வேறு வகையிலே சிறப்பு பெற்ற அணுகுண்டு ஐயாவு அவர்கள், அதுபோல அவருடைய தாத்தா பட்டி வீரராகவன் அவர்கள், அதுபோல அவருடைய தாத்தா முக்கச்சியான் ராமலிங்கம் அவர்கள், அதுபோல பெண்ணுடைய தாத்தா சுந்தரராசன் பட்டி உலகநாதன் அவர்கள், அவருடைய தாத்தா பிச்சை அவர்கள், இவர்களெல்லாம் பெற்ற அந்த செல்வங்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கிறார்கள். மதுரை வடக்கு மாசுதியை பொறுத்த மட்டிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பகுதி. அந்த பகுதியிலே ஒரு மரபு சார்ந்த குடும்பத்திலே தோன்றிய நமது அருமை இளவல் குறும்பா பாவலர், தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ்ச்செம்மல் விருதினை பெற்ற அருமை இளவல் ரவி அவர்கள் தொடர்ந்து இளமை முதல் இந்த இலக்கியத்திலும் இன உணர்விலும் மொழி உணர்விலும் பெரியார் நெறியிலும் சிறப்பாக பங்கேற்று இன்றைக்கு வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தை சார்ந்த மணமக்கள் இங்கே சிறப்பாக மன்றல் கொள்ள இருக்கிறார்கள். இங்கே எனக்கு முன்னாலே திருவருட்பாவை பாடிய தம்பி சண்முகநாதன் அவர்கள் நமது தர்மயாதினத்தினுடைய அணுக்க தொண்டராக திகழ்ந்த ஐயா குருசாமி தேசிகர் அவருடைய மகள்வழி பேரன். 20 தலைமுறைகளாக அவர் ஓதுவார் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். மாமன்னர் திருமலை அவர்களுடைய செப்பு பட்டயம் பெற்ற விருதாளர்கள். இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அவர்கள் இங்கே திருவருட்பாவை பாடியிருக்கிறார்கள். இப்படி சிறப்பாக எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய வகையிலே இந்த மணவிழா நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் இந்த மரபு சார்ந்த குடும்பங்களை சொல்வதிலே, பெருமைப்படுத்துவதிலே, புகழாக்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப சிறப்பாக ஐயா அவர்கள் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்வினை அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மிக நேர்த்தியாக அமைதியாக உங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளாமல் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வினை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் வழி திருமணத்தை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதேபோல மேடையில் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகிற பொழுது, மணமக்கள் உறுதிமொழி ஏற்கிற பொழுது அதையெல்லாம் நீங்கள் உற்று நோக்கினால் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது மணமக்கள் உறுதியேற்க இருக்கிறார்கள். முதலாவதாக மணமகன் உறுதிமொழி வாசித்தல். இன்று நான் நந்தினி என்ற திருமகளை இல்லற துணைவியாக ஏற்றுக்கொள்ளும் நான் கணவன் என்கிற முறையில் என் கடமைகளை ஆற்றுவேன். என் துணைவியை எனக்கு சமமாக கருதி இல்லம் குறித்து முடிவுகளை எடுப்பதில் ஈடுபடுத்துவேன். அவரை தோழி போல் நடத்தி அன்பு காட்டுவேன். இருவரும் இணைந்து பயணம் செய்தால்தான் வாழ்க்கை சக்கரம் வளமாய் ஓடும் என்பதை அறிந்து என் ஆணவத்தை செலுத்தாமல் அன்பை மட்டும் இருவரும் பகிரும் சூழலை உருவாக்குவேன். நாங்கள் இருவரும் மனம் ஒருமிக்க வாழ்க்கையை வாழ்ந்து ஒரே திசையை நோக்கி பார்வையை செலுத்தி திருமணத்தை நறுமணம் உள்ள நிகழ்வாக மாற்றி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக என்றென்றும் வாழ்வோம் என்பதற்கு இச்சபை சாட்சியாக உறுதி கூறுகிறேன். அடுத்து மணமகளினுடைய உறுதிமொழி. இன்று ரா கௌதம் என்கிற திருமணரை திருமணம் செய்து கொள்ளவும் நான் புகுந்த வீட்டை என் பிறந்த வீடாக கருதி என் இல்லற கடமைகளை ஆற்றுவேன். நான் செல்லும் வீட்டில் விருந்தோம்பல், சிக்கனம், சேமிப்பு, உபசரிப்பு, தூய்மை, நறுமணம் ஆகியவை கமலும் வகையில் பொறுப்புடன் நடந்து கொள்வேன். என் கணவரின் இன்பங்களில் மட்டுமல்லாமல் துன்பங்களிலும் தோள் கொடுத்து இல்லறத்தை செழிக்க செய்வேன். என் கணவரை சமூகத்திற்கு அவரால் முடிந்த தொண்டாற்றுவதை தடையாக இருக்காமல் என்னால் இயன்ற அத்தனை ஒத்தாசைகளையும் அகமழிந்து ஆற்றுவேன். மகிழ்ச்சியான எதிர்காலத்தை உருவாக்குவேன் என்பதற்கு இந்த அவை சாட்சியாக உறுதி கூறுகிறேன். இந்த இனிய நேரத்தில் இந்த திருமணத்தை நடத்த வருகை தந்திருக்கக்கூடிய மாமனிதர் இறையன் பையா அவர்களை வாழ்த்த அன்போடு அழைக்கின்றேன். கவிஞர் ரவியினுடைய இல்ல திருமண விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அவருடைய உறவினர்களே, அவருடைய நண்பர்களே, கவிஞர் ரவி அவருடைய துணைவியார் ஆகிய பெருமக்களே, மணமகளின் பெற்றோரே, மணமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1999ஆம் ஆண்டு மே மாதம் நான் சுற்றுலாத்துறையில் இயக்குநராக இருக்கிற போது மதுரை சுற்றுலா அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் எனக்கு வந்தது. அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தபோது மலேசியாவிலிருந்து வெளியாகிற ஒரு நாளிதழ் இருந்தது. அந்த நாளிதழில் தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் வந்த 5 நல்ல நாவல்கள் விமர்சனம் செய்யப்பட்டிருந்தன. அதிலே என்னுடைய நாவல் ஆத்தங்கரையோரமும் இடம்பெற்றிருந்தது. இதை யார் அனுப்பினார் என்று பார்க்கிற போது ரவி என்கிற பெயர் இடம்பெற்றிருந்தது. உடனே நான் அவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதத்தை எழுதினேன். பின்னர் மதுரைக்கு வந்தபோது திருமலை நாயக்கர் மகாலில் நடந்த ஒளி காட்சியை பார்க்க வந்தபோது அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சில நிமிடங்கள் என்னோடு இருந்துவிட்டு பிரிந்து சென்று விட்டார். 2001ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது 1 மாத காலம் நான் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தேன். அதற்கு பிறகு மதுரையில் ஒழுங்கு நடவடிக்கை ஆணையராக நியமிக்கப்பட்டேன். ஒழுங்கு நடவடிக்கை ஆணையர் என்பது அவர்கள் சிலரை ஒதுக்குவதற்காக அளிக்கப்படுகின்ற பணி. நான் மதுரைக்கு வந்தபோது பல அலுவலர்கள் என்னை சந்தித்தால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று நினைத்து தொலைபேசியில் அழைக்கக்கூட பயப்பட்ட நேரத்தில் ரவி அவர்கள் என்னை வாரம் 2 முறை வந்து சந்திப்பார், பேசுவார், இலக்கிய இதழ்களை கொடுப்பார்.
இந்திரா சவுந்தரராஜன் போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து அறிமுகப்படுத்துவார். அப்படி அவர் நான் கலந்து கொள்கிற கூட்டங்களில் கூட இடம்பெற்று என்னுடைய உரைகளை கேட்பார். கவிஞர் ரவியை பொறுத்தவரை அவர் கடுமையான உழைப்பாளி, இயங்கிக் கொண்டே இருப்பவர் என்பதை அந்த காலகட்டத்தில் தான் நான் புரிந்து கொண்டேன். 5 ஆண்டுகள் நெருக்கமாக அவர் பழகிய போதுதான் பல நீதிபதிகள், நீதி அரசர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள் என்று பலரையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவர்கள் யாரிடமும் எந்தவிதமான பரிந்துரைக்கும் செல்லாதவர் ரவி. 2006ஆம் ஆண்டு நான் மீண்டும் தலைமைச் செயலகத்திற்கு சுற்றுலாத்துறையின் செயலராக சென்று பணியேற்றுக் கொண்டேன். அப்போதும் அவர் ஏதேனும் சிறு பத்திரிகைகளை அஞ்சலில் எனக்கு அனுப்புவார். அஞ்சல் செலவுக்கு அஞ்சாதவர் கவிஞர் ரவி. ஆவணப்படுத்துவதில் மன்னர். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஷேக்ஸ்பியரையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுவதற்கு ஒரு ஆய்வு மேற்கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் நான் மதுரைக்கு வந்தேன். அப்போது தினமும் என்னை வந்து சந்திப்பார். எனக்கு மெய்ப்பு பார்க்கிற பணியை நண்பர் பேராசிரியர் பெர்னாட் ஷா செய்து வந்தார். ஆடிட்டர் சண்முக சுந்தரம் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் இருந்து உணவு கொண்டு வருவார். மாலை நேரத்தில் நடைபயில்வதற்கு நண்பர் சுந்தர ஆவுடைப்பன் அவர்கள் வருவார். அப்போதுதான் திரு சுந்தர ஆவுடைப்பன் அவர்கள் ஒப்புரவு என்கிற அதிகாரத்தை பற்றி கூறி 3 விதமான ஒப்புரவு இருக்கிறது. ஊருணி போல இருப்பது ஒன்று, பழம் தருகிற மரமாக இருப்பது ஒன்று, மருந்து தருகிற மரமாக இருப்பது ஒன்று. மருந்து தருகிற மரமாக இருப்பவர்கள் செல்வத்தை பல்வேறு கல்வி நிறுவனங்களில், அறிவுபூர்வமான இயக்கங்களில் முதலீடு செய்து காலாகாலத்திற்கும் அது பயன்படுவதைப் போல செய்கிறவர்கள் என்றெல்லாம் நடைப்பயிற்சியின் போது சொல்வார். ஒரு நாள் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ஆங்கில மொழிக்கு என்ன பங்களித்தார் என்பதை நான் ஆய்வில் பார்க்கின்ற போது ஷேக்ஸ்பியர் என்னென்ன பதங்களை உருவாக்கினார் என்பதற்கே ஒரு புத்தகம் இருப்பதை பார்த்தேன். அதிலிருந்து குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்போது ரவி அவர்கள் வந்தார். அப்போது ரவியிடம் திருவள்ளுவர் என்னென்ன சொற்களை தமிழுக்கு அளித்திருக்கிறார் என்கிற ஒரு நூல் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினேன். அடுத்த நாளே அவர் திருவள்ளுவர் உருவாக்கிய தமிழ் சொற்களை ஒரு ஆய்வு கட்டுரையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார். அதிலே ஊருணி என்பது திருவள்ளுவர் உருவாக்கியது, கட்டளைக்கல் என்பது திருவள்ளுவர் உருவாக்கியது. இப்படி திருவள்ளுவர் உருவாக்கிய 100 சொற்களை கொண்ட அந்த ஆய்வு கட்டுரையை கொண்டு வந்து கொடுத்தார். உடனே நான் பேராசிரியர் பெர்னாட் ஷாவிடம், ரவி அவர்கள் புலிப்பாலை கேட்டால் கூட கொண்டு வந்து கொடுத்து விடுவார், எனவே அவரை புலி என்று நாம் அழைக்கலாம் என்று குறிப்பிட்டேன். நான் மதுரையிலே என்னுடைய பணி தடைபடக்கூடாது என்பதற்காக யாருக்கும் சொல்லாமல் இந்த பணியை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு பரிச்சயமான ஒரு நண்பரிடம் போய் நான் வந்திருப்பதை ரவி அவர்கள் சொல்லிவிட்டார். அடுத்த நாள் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிற போது அந்த நண்பர் வந்து 2-3 மணி நேரம் என்னிடம் அளவலாவி விட்டு போனதால் என்னுடைய பணி தடைபட்டது. அன்று மாலை ரவி என்னை சந்திக்க வந்தார். அப்போது நான் சொன்னேன், நான் இங்கு இருப்பதை ஏன் சொன்னீர்கள், வந்ததனால் என் பணி தடைபட்டு விட்டது என்றேன். உடனே பேராசிரியர் பெர்னாட் ஷா, நேற்று புலி ஒரு நல்லது செய்தது, இன்று புலி ஒரு கெட்டது செய்தது என்று சொன்னார். இந்த பதம் எங்களுக்குள் எப்போது நினைத்தாலும் நகைச்சுவையை வரவழைக்கின்ற ஒரு பதம். 2014ஆம் ஆண்டு மன்னர் கல்லூரியில் பல்கலைக்கழக மானிய குழுவின் நிதியுதவியோடு என்னுடைய படைப்புகளில் ஒரு கருத்தரங்கம் நடத்துவதற்கு நண்பர் நம் சீனிவாசன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு அந்த நிதியை பெற்றார். அப்போது யாரை அதற்கு தலைமை தாங்க அழைக்கலாம் என்கின்ற வினா வந்தபோது நம் சீனிவாசன் அவர்கள் மேதகு அப்துல் கலாம் அவர்களை அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். நானும் அவருடைய உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்களை தொடர்பு கொண்ட போது
மேதகு அப்துல் கலாம் அவர்கள் வருவதாக ஒத்துக்கொண்டார். அவருக்கு என்னுடைய நூல்களை எல்லாம் அனுப்ப வேண்டும். எப்படி அனுப்புவது என்கிற போது நான் ரவி அவர்களிடம் கேட்டேன், எப்படி அனுப்புவது என்று. நான் அனுப்பிவிடுகிறேன் என்றார். புத்தகங்களை வாங்கினார், அதை முறையாக சேர்த்தார். மேதகு அப்துல் கலாம் அவர்களும் அவற்றை படித்துவிட்டு வந்து அந்த கருத்தரங்கில் பேசினார். நினைவு பரிசையும் திருப்பி அனுப்புவதற்கு அவருடைய உதவி தேவைப்பட்டது. இப்படி எந்த பணியை கொடுத்தாலும் கச்சிதமாகவும் திறமையோடும் செய்கிற அறிவாற்றலும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் பண்பும் கொண்டவர் என்பதால் எங்கள் மதுரை மல்லிகை நண்பர்கள் மத்தியில் அவர் புலிப்பால் ரவி என்றே இன்றும் அழைக்கப்படுகிறார். இன்று கவிஞர் ரவி அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மணமக்களுக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து சில தகவல்களையும் கூற விரும்புகிறேன். இரட்டை மாட்டு வண்டியை பூட்டுகிறவர்கள் ஒன்றை கவனிப்பார்கள். ஒரு மாடு சற்று உயரமாகவோ இன்னொரு மாடு சற்று பருமனாகவோ இருந்தால் அந்த மாட்டு வண்டி ஓடாது. பல நேரங்களில் உழவர்கள் பொறி பொறியாக இருக்கிற ஒரு எருதை பூட்டினால் இன்னொரு எருதும் பொறி பொறியாக இருப்பதை பார்த்து கொள்வார்கள். ஒன்று மயிலை நிறத்தில் இருந்தால் இன்னொன்றும் மயிலை நிறத்தில் இருப்பதை பார்த்து கொள்வார்கள். இப்படி பொருத்தமாக பூட்டுகிற போதுதான் அந்த வண்டி சரியாக போகும். பல நேரங்களில் என் தந்தை, நானும் உன் தாயாரும் இரட்டை மாட்டு வண்டியைப் போல இந்த இல்லத்தை இழுத்ததால் தான் நீங்கள் இலக்கை அடைந்தீர்கள் என்று கூறுவது உண்டு. கணவனும் மனைவியும் அப்படி இருந்தால்தான் அந்த இல்லறம் என்பது செழிப்பாக நடக்கும். குறுந்தொகையிலே ஓர் அற்புதமான கவிதையில் செம்புளப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு இடத்தில் வந்தாலும் அவர்கள் தங்களுடைய இல்வாழ்க்கையை தொடங்குகிற போது ஒருமித்த எண்ணத்தோடு ஒற்றுமையோடு தொடங்குகிற போதுதான் அது செழிப்பாக இருக்கும். 40-50 ஆண்டுகள் வாழ்ந்த தம்பதிகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மனம் ஒன்றி வாழுகிற போது ஒரே சாயலில் இருப்பதை பார்க்கலாம். திருமணம் என்று சொன்னால் ஆண்களுக்கு திருமண வயது அதிகம், பெண்களுக்கு குறைவு. ஏனென்றால் ஆண்கள் இந்த திருமணத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு முதிர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். வேறொரு இல்லத்திலிருந்து இங்கே வருகிற பெண்ணை ஒரு புதிய வயலிலே நடப்படுகிற நாற்றை போல கவனித்தால்தான் தொடக்கத்தில் அந்த பெண் அங்கே வேர் பிடித்து பச்சையம் உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வந்திருக்கிற பெண்ணை நம்முடைய விருந்தினரை போல நாம் நடத்த வேண்டும். விருந்தினர்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் அவர்களை நாம் என் வீடு என்று சொல்வதில்லை, நம் வீடு என்று சொல்லுவோம். நமக்கு அளிக்கப்படுகின்ற உணவை கூட அவர்களுக்கு தருவோம், அவர்களுக்கு முக்கியத்துவம் தருவோம், அவர்களுக்கு அழகான அறையை ஒதுக்குவோம். அதை போல அந்த பெண்ணுக்கு விருந்தினரை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மணமகளும் எந்த காலத்திலும் தன்னுடைய பிறந்த வீட்டின் பெருமையை புகுந்த வீட்டில் பேசக்கூடாது. புகுந்த வீடுதான் இனி பிறந்த வீடு என்கிற எண்ணத்தோடு இருந்தால்தான் அது மேம்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது ஒருவருடைய உள்ளத்தை விரிவாக்குகிற நிகழ்வு. இதுவரை திரு கௌதம் அவர்கள் தனக்காக மட்டுமே வாழ்ந்திருப்பார். இனி இன்னொரு பெண்ணுக்காக தன்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்திக் கொள்கிற ஒரு நிகழ்வு. மகிழ்ச்சியில் பகிர்வதற்கு மட்டுமல்ல, நெகிழ்ச்சியிலும் உள்ளத்து உணர்வுகளை பகிர்வதற்குத்தான் திருமணம் என்பதை நாம் உணர வேண்டும். முதலில் உடல்கள் ஈர்க்கும், பிறகு உள்ளம்தான் ஆதிக்கம் நடத்தும், இறுதியில் ஆன்மாக்கள் ஒன்றும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இருவருக்கும் நான் கூற வேண்டிய அறிவுரைகள் 3 தான். நேர்மையாக இருங்கள், எளிமையாக இருங்கள். நேர்மையின்மை தற்காலிகமான வெற்றியை பெற்றுத்தரும், ஆனால் நிரந்தரமான தோல்வியை அளித்துவிடும். இரண்டாவதாக சிக்கனமாக இருங்கள். தேவையில்லாதவற்றிற்கு உங்கள் பணத்தை செலவு செய்யாதீர்கள். மூன்றாவதாக கடன் வாங்காதீர்கள். முதலீடு செய்வதற்கு மட்டும்தான் கடன் வாங்கலாம், அன்றாட செலவுகளுக்கு ஒருபோதும் கடன் வாங்கக்கூடாது. நீங்கள்
சுறுசுறுப்பாகவும் அறிவுபூர்வமாகவும் வாழுங்கள். உங்கள் குழந்தைகளை ஜாதி மத பாகுபாடுகளை தாண்டி வளர்த்து சான்றோர்களாக ஆக்குங்கள். எப்போதும் உங்கள் குடும்பம் நல்லதொரு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். நீங்கள் நண்பர் ரவி அவர்களும் அவருடைய கைபேசியும் போல, நண்பர் ரவி அவர்களை அவருடைய வதன புத்தகத்தை போல ஒன்றாக நெருங்கி வாழுங்கள் என்று கூறி உங்களை வாழ்த்தி, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரின் சார்பாக நீங்கள் நீடூழி வாழ்க, நிறைவாக வாழ்க என்று மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.